மேத்தமெட்டிக்ஸ் நம்ம டெய்லி லைஃப்ல வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டே இருக்கோம். அது சயின்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, மேத்தமெட்டிக்ஸ் நம்ம டெய்லி லைஃப்ல வந்து யூஸ் பண்ணிட்டே இருக்கோம். அந்த மேத்தமெட்டிக்ஸை எப்படி நம்ம பண்றோம் அப்படின்னு தெரியாமலே நான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், மேத்தமெட்டிக்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சோ நம்ம பிராக்டிகலா எப்படி வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத இந்த எக்ஸ்பிளனேஷன் பண்ற நிகழ்ச்சி தான் ஏன், எதற்கு, எப்படி. இது வரைக்கும் நம்ம வந்து மைனஸ் வந்து அடிஷன் ஆபரேஷன்ல சப்ட்ராக்ஷன் ஆபரேஷன்ல பார்த்துருந்தோம். ஸோ இப்போ வந்து மைனஸையும் மல்டிப்ளை பண்ணா எப்படி வந்து பாசிட்டிவ் வருது, மல்டிப்ளிகேஷன் ஆபரேஷன்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ மல்டிப்ளிகேஷன் ஆபரேஷன் பண்ண போது இப்போ நான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா -2 இன்ட்டு -3. ஸோ உங்களுக்கு ஆன்சர் வந்து +6. ஸோ அது நம்ம ஸ்கேல்ல வந்து நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து 0 பொசிஷன்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ 0 பொசிஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா -2 அப்படின்னா 0ல இருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுல நோக்கி நீங்க உங்களோட ஃபேஸ் வச்சிருக்கீங்க. ஸோ -2 இன்ட்டு -3. ஸோ அப்படின்னா 2 டைம்ஸ் -3 உங்களோட சைடு வந்து என்ன பண்ணிருக்கீங்க, உங்களோட ஃபேஸ் வந்து என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடுல நீங்க மூவ் பண்ணி வச்சிருக்கீங்க. என்ன பண்ணிருக்கீங்க, அந்த மைனஸ்க்கு வந்து என்னதுன்னா டைரக்ஷன் வந்து இண்டிகேட் பண்ணுது. அப்படின்னா நீங்க வந்து இந்த 0ல இருந்து சோ ஃபர்ஸ்ட் 3 அப்படினா நீங்க ஆப்போசிட் டைரக்ஷன்ல அப்படியே மூவ் பண்ணுவீங்க. சோ ஆப்போசிட் டைரக்ஷன் உங்களோட ஃபேஸ் வந்து அந்த சைடுல இருக்கு. பட் ஆனா நீங்க மூவ் பண்ற வந்து டைரக்ஷன் வந்து -3ன்றதால நீங்க ஆப்போசிட் டைரக்ஷன்ல நீங்க மூவ் பண்ணிருக்கீங்க. சோ ஆப்போசிட் டைரக்ஷனால மூவ் பண்ணிருக்கிறதால ஃபர்ஸ்ட் 0ல இருந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருப்பீங்க, 3 வந்து மூவ் பண்ணிருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு 3 மூவ் பண்ணிருப்பீங்க. சோ உங்களோட ஆன்சர் வந்து 6 இருக்கும். உங்களுக்கு மைனஸும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா இப்போ வந்து பிளஸ் வருது. இப்போ நாம என்ன பண்ண போறோம், -2 இன்ட்டு +3 ன்னு பண்ண போறோம். -2 இன்ட்டு +3. சோ ஃபர்ஸ்ட் வந்து 0 பொசிஷன்ல இருக்கீங்க. -2 அப்படின்னு இருக்கிறதால உங்களோட டைரக்ஷன் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல இந்த சைடு வந்து உங்களோட ஃபேஸ் வந்து வச்சிருக்கீங்க. மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 3 அப்படின்னு இருக்கு. இப்போ பாசிட்டிவ் சிம்பல் இருக்கு. பாசிட்டிவ் சிம்பல் இருக்கிறதால நீங்க எந்த டைரக்ஷன்ல இருக்கீங்களோ அந்த டைரக்ஷன் நோக்கி வந்து டிராவல் பண்ணணும். 0ல இருந்து என்ன பண்ணீங்க, ஃபர்ஸ்ட் 1 into 3 அப்படினா 0ல இருந்து என்ன பண்ணனும், ஒரு 3 வந்து மூவ் பண்ணிருப்பீங்க. நெக்ஸ்ட் ஒரு 3 மூவ் பண்ணிருப்பீங்க. இப்போ வந்து நீங்க வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருப்பீங்க. உங்களோட ஆன்சர் வந்து -6. சோ மைனஸும் அப்படினா உங்களோட ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணீங்க அப்படினா நீங்க 0 பொசிஷன்ல இருந்தீங்க. மைனஸ்ன்றதால உங்களோட ஃபேஸை வந்து என்ன பண்ணிட்டீங்க அப்படினா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரொட்டேட் பண்ணிட்டீங்க. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் ஆஃப் -3ன்றதால நீங்க அந்த லெஃப்ட் சைடுல வச்சிட்டே நீங்க ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் பண்ணிருக்கீங்க. சோ ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் பண்ணிருக்கீங்க. சோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து 3 பண்ணும்போது உங்களுக்கு வந்து +3, செகண்ட் டைம் 3 பண்ணும்போது 6. சோ அதனால -2 -3 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 6 வருது. ஆனா -2 இன்ட்டு +3 அப்படின்னு நீங்க சொல்லும்போது ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபேஸ் வந்து என்ன பண்ணீங்க, 0 பொசிஷன்ல இருந்து என்ன பண்ணிருந்தீங்க, லெஃப்ட் சைடுல மூவ் பண்ணிருந்தீங்க. -2 into 3ன்றதால லெஃப்ட் சைடுல மூவ் பண்ணிருந்தீங்க. மூவ் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணீங்க அப்படினா நெக்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கு, +3 இருக்கு. சோ +3 இருக்கிறதால நீங்க எந்த டைரக்ஷன்ல இருந்து மூவ் பண்ணிருக்கீங்க, எந்த டைரக்ஷன்ல உங்களோட ஃபேஸ் வச்சிருக்கீங்களோ அந்த டைரக்ஷன்ல அப்படியே நீங்க மூவ் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படினா -6 வரும். சோ இதுதான் மைனஸுக்கும் பிளஸுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகேங்களா? சோ இன்னைக்கு நம்ம வந்து ஃபண்டமெண்டலா மேக்ஸ்ல மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடண்ட்ஸ் யாரெல்லாம் மேக்ஸ்ல வந்து ஃபெயில் ஆகுறாங்களோ, யாரெல்லாம் மேக்ஸ்ல வந்து கம்மியா ஆகுறாங்களோ அவங்களுக்கு முக்கியமான இந்த கான்செப்ட் தான் உங்களுக்கு வந்து புரியல. சோ இது மட்டும் உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படினா உங்களுக்கு வந்து கான்செப்ட் உங்களுக்கு புரியும். ஆனா ஃபண்டமெண்டல் ஆபரேஷன் வந்து அவங்களுக்கு புரியாது. இந்த ஃபண்டமெண்டல் ஆபரேஷன் நீங்க அடிஷனுக்கும் சப்ட்ராக்ஷனுக்கும் வேற ஆபரேஷன் வந்து வரும், மல்டிப்ளிகேஷனுக்கும் டிவிஷனுக்கும் வேற ஆபரேஷன் வரும். இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தெரிஞ்சிச்சுனாவே அவங்க வந்து மேக்ஸ்ல வந்து ஸ்ட்ராங் ஆயிடலாம். இது வரைக்கும் மேக்ஸ்ல ஃபண்டமெண்டல் ஆபரேஷன்ல மைனஸ் வச்சு வந்தா என்ன ஆன்சர் வரும் அப்படின்றத நீங்க பார்த்தோம். நாளைக்கு வேற டாபிக்கோட உங்களை வந்து மீட் பண்றேன். சோ அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது மோகன்ராஜ். நன்றி.